ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிகினராக வரச்ச நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்கும். சரிங்களா, நம்ம 9:15 தான் கரெக்டாக என்ன பண்ணுவோம், இங்கே டைம் பார்த்துட்டே இருப்போம். 9:15 எப்போ ஆகுதோ டக்குன்னு என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா அன்னைக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே மேஜராக நிறையா பேர் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே மார்க்கெட் டேட்டான் இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். இது 9:08 இல்லை 9:10க்கு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை மார்க்கெட் ப்ரிடிக்ஷனுக்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா, இதில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் அதிகமாக இருந்தால் பை சைடும், டிக்ளைன் அதிகமாக இருந்தால் செல் சைடும் போடலாம். சரிங்களா, நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, மார்க்கெட் சரியும் போது எப்படி ட்ரேட் எடுக்கலாம் யோசிக்க தோணும். பிகினராக இருக்கச்ச ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர் சரியுது அப்படின்னா, இப்போ சேவியர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா, அந்த ஸ்டாக் 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரும்னா 100 ரூபாய்க்கு செல் பண்ணுங்கள். கீழே 90 ரூபாயில் வாங்கினீங்க அப்படின்னா 10 ரூபா, அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும், உங்களுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். அதே தான். சரிங்களா, இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா செல் சைடு போகணுமா பை சைட் போகணுமான்னு பார்க்கணும். ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் 35க்கு அபோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அட்வான்ஸில் 35க்கு மேலே இருக்குது, இல்லை டிக்ளைனில் 35 மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரகாரம் ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரகாரம் முடித்த உடனே கீழே வந்த உடனே செகண்ட் பாயிண்ட் சேஞ்சை செக் பண்ணணும். சரிங்களா, இந்த சேஞ்சில் 2% என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கணும். நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் நீங்கள் இதில் வந்த உடனே என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா 4%, 5% ஏறி இருக்குன்னா நமக்கு அந்த ஸ்டாக் தேவை கிடையாது. சரிங்களா, ஏன் அப்படின்னா அது ப்ரீவியஸ் டேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கும். அது நமக்கு அடுத்தடுத்து அதில் மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒரு 100 மீட்டர் ரேஸ் இருக்குது அப்படின்னா அதில் 100 மீட்டர் ஓடி முடிச்சவங்க என்ன ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னொன்று, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நேற்று ட்ரேட் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே செல் என்ட்ரி நடக்கும். அதனால் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நீங்கள் 2%க்கு உள்ள 0.5%க்கு மேலே இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, மார்னிங் எடுக்கச்ச. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் எல்லாமே என்ன பண்ணுங்கள், உங்கள் டிமெட்டில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த டாப்பில் இருக்க 4 ஸ்டாக்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய டிமெட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்எம்ஓ ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே கேண்டலோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இதில் 2 விஷயம் இருக்குது. மார்னிங் சில சமயத்தில் என்ன ஆகுனா, மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். டே கேண்டில் டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணச்ச மார்க்கெட் மேலே கேப் அப்பாக ஓப்பன் ஆகி இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, 1. 2வது, ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணாமல் உள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணி மேலே போகச்ச என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் 1 மினிட் விட்டுருங்க. சரிங்களா, மார்க்கெட் போட்டு இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தாலும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா, தேர்ட் பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அட்வான்ஸ் பார்க்குறது. செகண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி சேஞ்சை செக் பண்ணுறது. 3வது, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் இந்த 100 ரூபாய் ஸ்டாக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பிகினராக வரச்ச நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, இப்போ பிகினராக உள்ள வரும்போது எல்லாரோட எய்மும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வரும்போது ஒரு 100 ரூபாய் ஸ்டாக்லேயோ 200 ரூபாய் ஸ்டாக்லேயோ ட்ரேட் எடுப்போம், என்கிட்ட அவ்வளோதான் கேபிட்டல் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, 100 ரூபா ஸ்டாக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, 1% வைக்கணும். 1000 ரூபா ஸ்டாக் ஒரு 1% பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா 10 ரூபா ப்ராஃபிட் வரும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா, அதனால் எப்போவுமே 1000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக்கை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதிலே பாருங்கள், நான் இதில் எடுத்துருக்கீங்களே 1000 ரூபா ஸ்டாக் எதெல்லாம் இருக்கோ அதை வச்சுப்பேன். சரிங்களா, இது 3வது பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது அதனால தான் உங்களுக்கு லிவரேஜ் இருக்குது. இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுங்கள், லிவரேஜை கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த 2500 ரூபா ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 502 ரூபா இருந்தாலே போதும், 503 ரூபா இருந்தாலே போதுமானது. அதனால் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள்.
அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸ்டாக் செலக்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். இதில் இப்போ நான் எடுத்திருக்க எம்எம்மில் வேல்யூ ஆடட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா நான் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் ட்ரேடுக்கு சூப்பர், ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் சில நேரம் இந்த கேப் அப்பா ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் சரியக்கூடாது அப்படின்னு நிற்கும், அதனுடைய 1 மினிட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். இதை மார்னிங் பொறுத்த மட்டும் மோஸ்ட் ஓவர் ரொம்ப நீங்கள் வெயிட்டிங் டைமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டை ஹைலி ரிஸ்க். உங்களுக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண தெரியும், மார்க்கெட் தொடர்ந்து சஸ்டெயினாக மேலே போகும் அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டிங் பண்ணலாம். இப்போது மார்க்கெட்டில் எல்லாருமே ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சோன்னே அடுத்து எல்லாருமே எங்கே போவாங்கன்னா ப்ரிடிக்ஷன் சைட் போவாங்க. நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணுங்கள், மார்க்கெட் இப்படி போக போகுது, இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகும். ஏன் அந்த ப்ரிடிக்ஷனுக்கு போகிறாங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பையர் உள்ளே வருவாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய முக்கியமான நோக்கமே பையர் செல்லர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் சரியான ட்ரேடர். அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே தொடர்ந்து பையர் வந்தால் என்னாகும், மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். அப்போ மார்க்கெட்டில் என்ன வரும், நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். பை சைடு எடுத்து வச்சுருக்க ஸ்டாக், அப்போ நீங்கள் பை சைடு தாராளமாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டே கன்ஃபியூஷன். கடந்த 3 வாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ப்ராப்பரான மூவ்மெண்ட்டில் அப்பப்போ தான் மூவ்மெண்ட் இருக்குது. அப்படியான தருணத்தில் சரிங்களா ஸ்கேல்பிங் பண்ணும், டைமிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறது, கிளாஸ் முடித்தாலுமே அவன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். இந்த பெய்ட் கால் சர்வீஸ் ஜாயின் பண்ணி தேவையில்லாமல் பணத்தை இழக்கிறது, யாரையோ நம்பி பணத்தை போடுறதை விட்டுட்டு 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது லேர்னிங். ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற தொழிலே கிடையாது, எண்டு வரைக்கும் இருக்க போகுது. அதனால் இதை கற்றுக்கிறதுல உங்களுடைய எஃபர்ட்டை ஜெனினாக கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.